ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.1ல ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். 4 4 பேர் லிவ் இன் அ கோனிக்கல் டென்ட். இதானே நம்மளோட கோனிக்கல் டென்ட். கோனிக்கல் டென்ட், இந்த டென்ட்டுக்குள்ளார வாழ்றாங்க. ஹூ ஸ்லாண்ட் ஹைட் இஸ் 19 சென்டிமீட்டர். இதுதானே 19 சென்டிமீட்டர் மீட்டர், 19 மீட்டர். இஃப் ஈச் பர்சன் ஈச்னா எத்தனை? 4 பேர், மொத்தமா 4 பேரு. அதுல ஒவ்வொருத்தர் ஈச் பர்சன் ரெக்வயர்ஸ் 22 மீட்டர் ஸ்கொயர். இதுதான்ப்பா ஹிண்ட் ஆஃப் த ஃப்ளோர் ஏரியா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏரியா எது? இதுதான் என்னோட ஃப்ளோர் ஏரியா. சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. இந்த ஃப்ளோர் ஏரியால எத்தனை பேர் வாழ்றாங்க பாருங்க. இதே தனியா செக்ரிகேட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 பேரு வாழ்றாங்க. அப்போ ஒருத்தர் 4 பேத்துல ஒருத்தர் தங்கறதுக்கு எவ்வளவு ஆகுது? 22 மீட்டர் ஸ்கொயர் ஆகுது. 22 மீட்டர் ஸ்கொயர் ஆகுது. ஸோ அப்போ இதை எழுதிக்கலாம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாண்ட் ஹைட்டோட வேல்யூ சொல்யூஷன் போட்டு ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளோ? 19 மீட்டர். ரைட்டு. அடுத்தது 1% ரெக்வயர்ஸ். 1% ஏரியா எவ்வளவு ஏரியா எடுத்துக்கிறாரு? 22 மீட்டர் ஸ்கொயர். சார் இது ஏரியான்னு எப்படி சார் சொல்றீங்க? எப்பெல்லாம் என்னோட யூனிட் ஸ்கொயர்ல இருக்கோ அப்பெல்லாம் அதை நான் ஏரியான்னு எடுத்துப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ ஒருத்தருக்கு 22 அப்படின்னா 4 பேருக்கு இவரும் 22 எடுத்துப்பாரு, இவரும் 22 எடுத்துப்பாரு, இவரும் 22 எடுத்துப்பாரு. அப்ப 4 பேர் சுகுரா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பர்சனுக்கு 22னா அப்ப 4% ஏரியா எவ்வளோ? 4% ஏரியா 22 into 4 அப்போ 88 மீட்டர் ஸ்கொயரா? இது என்ன ஷேப்ல இருக்கு? டோட்டலா சர்க்கிள் ஷேப்ல இருக்கா? அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிளோட வேல்யூ என்ன? மொத்த சர்க்கிள் ஏரியா ஆஃப் மொத்த சர்க்கிளோட வேல்யூ 88 மீட்டர் ஸ்கொயர். இதுக்குள்ளாரதான் 4 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இது கிளியரா இருக்கா? அப்ப ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா என்ன சாமி? ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் 88. இப்படி போட்டுக்கலாமா? ஸோ பை இஸ் ஈக்குவல் டு 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 88. ஸோ இந்த 22/7 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா ரெசிப்ரோக்கல்ல 7/22ன்னு மாறும். ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 11 டேபிள்ல 2 டைம்ஸ் 8 டைம்ஸ். ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 4 டைம்ஸ். ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 7s are 28. யூனிட் என்னது? மீட்டர். ஆர் ஸ்கொயர்னே அப்படியே வச்சுக்கோங்க. இது கிளியரா இருக்காங்கண்ணா? இப்போ நல்லா கவனிங்க. நம்மள என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த டென்ட் அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா கவனிங்க. இதுதான் என்னோட கோனிக்கல் டென்ட். இங்க இருந்து இங்க இது என்னோட ரேடியஸ். ஸோ ரேடியஸ் எனக்கு தெரியாது, ஆனா ரேடியஸ் ஸ்கொயர் எனக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்க. அடுத்தது இதுதான் என்னோட ஹைட். ஸோ இதைத்தான் அவங்க கேக்குறாங்க. சரி, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க இருக்குல்ல, இதை தான் நான் ட்ரையாங்கிளா எடுத்திருக்கேன். சரியா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. ஸோ இப்போ இதுல என்னோட ஸ்லாண்ட் ஹைட்டுங்கிறது என்னது? ஸ்லாண்ட் ஹைட் இது என்னோட ரேடியஸ், இது என்னோட ஹைட்டு. ஸோ இப்படி இருந்ததுன்னா நான் போன சம்ல என்ன சொல்லி கொடுத்தேன்? பித்தாகோரஸை தூக்கிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்தேன். ஆமாவா? சரி, பிஹெச் போட்டேன். பித்தாகோரஸ் தியரம். பித்தாகோரஸ் தியரம்ல எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்னு சொல்றாரா? ஸோ எல்லோட வேல்யூ நாம இங்க என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சோம்? ஸ்லாண்ட் ஹைட் கொஸ்டின்ல 19 கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் நமக்கு என்ன தெரியும்? ரேடியஸ் தெரியாது. வேற ஆர் ஸ்கொயர் தெரியும், தட் இஸ் 28. ஹைட்டு தான் நான் கண்டுபிடிக்கணும். ஹைட் ஆஃப் த டென்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எல் இருக்க வேண்டிய இடத்துல 19 ஸ்கொயர், ஹைட்டு தான் நான் கண்டுபிடிக்கணும் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 28. புரிஞ்சதா?
ஸோ 19 into 19 என்னது? 9 9s are 81, மிச்சம் 8, 9 1s are 9 plus 8 17, so 9 1. So 1 6 3. So அப்போ 361 minus 28 is equal to h square. ஆமாவா? இந்த plus 28 equal to இந்த பக்கம் போச்சுன்னா minus 28. ஸோ இப்போ இதில் subtract பண்ணுங்க. subtract பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 3 3. அப்போ h square is equal to 333. h square is equal to 333. இப்போ நமக்கு h தான் தேவை. ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் எடுக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஆமாவா? ஸ்கொயர் ரூட். ஸோ அப்போ h ஸ்கொயர் 333. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல். ஸோ h is equal to square root of 333. இப்படியே விடக்கூடாது, இதோட வேல்யூ கண்டுபிடிச்சு தான் சொல்லணும். ஸோ வேற வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ 333 போட்டுக்கோங்க. இதை ரெண்டு ரெண்டா பிரிங்க. ஸோ இந்த சைட்ல இருந்து 2, இங்க 1. ஆமாவா? ஸோ இப்போ ஸ்கொயர் டேபிள் பார்க்கணும். இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கிறதுக்கு பேரு லாங் டிவிஷன். இதை நான் அல்ஜீப்ரா நடத்தும் போதே உங்களுக்கு கிளியரா நடத்திருக்கேன், இல்லைன்னா இதுலயும் நடத்துறேன், தெளிவாக கவனிங்க ஒரு ரூட்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ இப்போ இதுக்கு ஸ்கொயர் டேபிள் தான் கம்ப்ளீட்டா பார்க்கணும். இப்போ 3ங்கிறது என்ன வரும்? 1 1s are 1, ஏன்னா 2 2s are 4க்கு போயிடுது. ஸோ அப்போ 1 1s are 1. ஸோ 3ல 1 போச்சுன்னா மிச்சம் 2. இப்போ இந்த இடத்த இன்டூ 2 பண்ணிக்கங்க. ரைட்டா? இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கீழே இறக்குங்க. ஸோ இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு. இப்போ இதைத்தான் இங்க போட போறோம். இங்க ரெண்டு நம்பர் போடணும், சாரி ஒரே நம்பர் போடணும் ரெண்டு இடத்துல. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 8 8s are 64. நவுத்திக்கலாம். 8 8s are 64, மிச்சம் 6. 8 2s are 16 plus 6 22. ஆமாவா? ஸோ அப்போ இங்க 8, இங்கேயும் 8. ஸோ 224, அதாவது நியரஸ்ட் ஸ்மாலர் நம்பர். ஸோ இப்போ இதுக்கு மைனஸ் பண்ணீங்க அப்படின்ட்டுனா என்ன கிடைக்கும்? இங்க 2, ஸோ 6 6 பிளஸ் 9 கிடைக்கும். ரைட்டாக்கண்ணா? இப்போ இதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட் வச்சீங்கன்னா 0 ஆட் பண்ணணும். எப்பயுமே நாம நார்மல் டிவிஷன் பண்ணும்போது பாயிண்ட் வச்சா ஒரு 0 ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ லாங் டிவிஷன் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 0 ஆட் பண்ணணும். அந்த 2 0வை கீழே இறக்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இன்டூ 2, இதை மட்டும் இன்டூ 2. ஸோ 8 2s are 16 வருதா? இந்த 6 இங்க போட்டுட்டு கேரி ஆன் 1 இருக்கு இல்லையா? இந்த 1 இது கூட ஆட் பண்ணிக்கணும், இங்க இருக்கிற நம்பர் கூட. ஸோ அப்போ 2 + 1 3, 36 ஆயிடுச்சா? ரைட்டாங்கண்ணா? இப்போ அதை போடுங்க. 36 இங்க ஒரு கோடு இன்ட்டு இங்க ஒரு கோடு. ஸோ இப்போ 1 போட்டோம்னா 360 வந்தா வரும். ஸோ 2 போட்டு பாருங்க. ஸோ 4 2 6 7. ஸோ அப்போ 2 போட்டுக்கலாம். அப்போ என்னோட வேல்யூ என்ன? இதோட நிறுத்திக்கங்க போதும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தா போதும். ஸோ அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 333 வேல்யூ 18.2 மீட்டர். ஸோ அந்த லாங் டிவிஷன் மெத்தட் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான மெத்தட். ஏன்னா இது தெரிஞ்சாதான் இந்த வேல்யூ நீங்க கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சிரமம். ரைட்டா? ஸோ கிளியரா இருக்கா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.